க்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆர்ப்பாட்ட விவசாயிகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அரசு நம்ம விவசாயிகளை ரொம்ப தரக்குறைவாக பாகுபாடாக பிரிவினை செய்கிறது. அந்த பிரிவினை செய்யக்கூடாது. சிறு குறு பெரு விவசாயி என கூறுவது ரொம்ப தவறு. குறு விவசாயி என்பவர் 1 ஹெக்டேருக்கு கீழே உள்ளவர்தான் குறு விவசாயி. அவங்களுடைய குடும்பத்தில் குறைந்தது 6 நபர்களாவது இருப்பார்கள். அந்த நிலத்தில் விளையும் விளைபொருள் 80% அவர்கள் குடும்பத்துக்கே போதுமானதாக சென்று விடுவதால் அவர்கள் ஒரு 20% தான் விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள். அதே பெரிய விவசாயி என்பவர் உற்பத்தியாகும் பொருளில் 80% வெளியில் விற்கிறார். அதனால் அவருக்கு தான் நஷ்டம் அதிகமாகிறது ஒழிய இந்த சிறு குறு விவசாயி என்பது கூறுவது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அரசு சம்பளம் ஏற்றினா அடிப்படை சம்பளத்திலிருந்து தான் அவங்க சம்பளத்தை ஏற்றுறாங்களே ஒழிய அனைவருக்கும் ஒரே விதமாக ஏற்றுவது இல்லை. ஏன் இந்த விவசாயிகளை மட்டும் பாகுபாடாக பிரித்து நீ குறு விவசாயி, நீ சிறு விவசாயி, நீ பெரிய விவசாயி என்று ஏன் விவசாயிகளை பிரிப்பது ரொம்ப தவறு. அனைத்து விவசாயிகளும் விளைபொருட்களை உற்பத்தி செய்து பொதுமக்கள் அனைவருக்கும் உணவு கொடுப்பது விவசாயிகள் தான். அதை அரசாங்கம் ரொம்ப கேவலமாகவும் தரக்குறைவாகவும் நடத்துகிறது. ஒவ்வொரு ஆட்சியிலும் இதே தான் பின்பற்றப்படுகிறத ஒழிய இவர் பணம் அடித்து கொண்டிருக்கையில் யார் இவரை கேட்டார்கள்? நான் விவசாயிகளுக்கு லோன் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்று இவர் தான் தேர்தல் அறிக்கை சொன்னார். ஆனால் அந்த இடத்துக்கு போனவுடன் அந்த நாடகமே பூரா மாறிவிட்டது. ஒரு விவசாயிக்கு 5000 ரூபாய். அந்த 5000 ரூபாய் அந்த விவசாயிக்கு எதுக்காகும்? நீங்கள் ரொம்ப ரொம்ப தவறான முறையில் பயன்படுத்துவதால் அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் கூட்டுறவு வங்கியில் உள்ள பயிர்க்கடன் மீதி கடன் நாங்கள் யாரும் கேட்கல. கூட்டுறவு வங்கியில் உள்ள பயிர்க்கடனை மட்டும் அனைத்து கடன்களையும் ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இல்லையெனில் நாங்கள் விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தாலுகா ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் போராட்டத்தை முன்னின்று கொண்டு போகும் மொழிய நாங்கள் இதனால் இனிமேல் ஓய்வு எடுக்க மாட்டோம். அதனால் அனைத்து கடன்களையும் ரத்துபடி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்.